அனைவருக்கும் வணக்கம். நலம் நலம் அறிக நிகழ்ச்சியில் நான் உங்கள் மூலிகை வேளாண் ஆராய்ச்சியாளர் சாலை மருதமலை முருகன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூலிகை எல்லோருக்கும் தெரிந்த ஒரு மூலிகை வல்லாரை. நல்லாரை காண்பதும் நன்று, வல்லாரை உண்பதும் நன்று. இது தமிழர்களுடைய முதுமொழி. வல்லாரை அப்படின்ற பேர் என்னவே சென்ட்ரலா ஏசியாட்டிக்கான்னு பொட்டானிக்கல் நேமாக சொல்கிறாங்க. இதில் கொடி வல்லாரை, குத்து வல்லாரை அப்படின்னு சொல்லி பலவிதமான வல்லாரை இருக்குது. இதோட இலையை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வட்ட வடிவில், அதாவது மூளையோடைய வடிவமைப்பு மாதிரி இருக்கும். ஓரத்தில் விளிம்புகளில் செதில் செதிலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுபோல் இருக்கக்கூடிய இந்த வல்லாரையை ஏன் வல்லாரை அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், வல்லமையை கொடுக்கக்கூடியது, மூளைக்கு வல்லமையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை வல்லாரை. நீங்கள் தமிழ்நாடு, கர்நாடகா, தென்னிந்தியாவில் இருக்க எல்லா விதமான தயாரிப்புகளில் பார்த்தீங்கன்னா மெமரி அப்படின்னாவே வல்லாரையை தவிர்த்து எந்த விதமான தயாரிப்புகளும் பண்ண முடியாதுன்ற அளவுக்கு கோலாச்சுகின்ற ஒரு மூலிகை. வல்லாரையில் நீங்கள் பெயர் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். இதுக்கு பேர் யோசனை வள்ளி, அறிவின் இலைன்னு சொல்கிறாங்க. அரபியில் இதுக்கு பேர் அறிவின் இலைன்னு சொல்கிறாங்க. இதில் வெலேரின் அப்படின்ற ஒரு மூலக்கூறு இருக்குங்க. அந்த மூலக்கூறு அறிவியல் பூர்வமாக மூளையை வலுப்படுத்தி மூளையை மூளையுடைய ஆற்றலை வலுப்படுத்தக்கூடியது, மூளையுடைய ஆற்றலை தூண்டக்கூடியதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. தமிழர்களில் ஒரு பெயர் சொல்கிறாங்க மண்டுக பரணி. மண்டுகம்னா என்ன? தவளை. தவளை பார்த்தீங்கன்னா மழையை பார்த்தையுமே சந்தோஷமாயிரும், கடன்னு கத்த ஆரம்பிச்சிடும், நேராக பாம்பு பிடிச்சிரும். அப்போ தவளைக்கு கத்துனா பாம்பு பிடிக்கும் அப்படின்றது கூட தெரியாத அளவுக்கு பாம்புகிட்ட இருந்தும் கத்திக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த வல்லாரையை என்ன எப்படி சொல்கிறாங்கன்னா மண்டுக பரணி. இந்த தவளைக்கே வல்லாரையை கொடுத்தா புத்தி வந்துடும். அதனால தான் மண்டுக பரணி என்று சிறப்பாக சொல்லி அழைக்கின்றாங்க. அப்படிப்பட்ட இந்த வல்லாரையை வச்சு இன்றைக்கு நமக்கு மூளை வளர்ச்சியை தூண்டக்கூடிய, நினைவாற்றலை புதுப்பிக்கக்கூடிய வல்லாரையுடைய தயாரிப்பு ஒன்றை பார்க்க போகிறோம். காலை வணக்கம். நலம் நலமறிக நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் சித்த மருத்துவர் கல்பனா தேவி. இன்னைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய திப்பிலி பாவனை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது திப்பிலியை ப்ராசஸ் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். இதை எப்படி செய்ய போகிறோன்றத ப்ராசஸ் பார்க்கலாம். இதற்கு தேவையானது திப்பிலி, அப்புறம் வல்லாரைக்கீரை. வல்லாரைக்கீரையோட சாறு, 2 விஷயம் தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போது நம்ம திப்பிலி எடுத்துக்கிறோம். இந்த திப்பிலி பார்த்தீங்கன்னா இதை ஆதி மருந்து அப்படின்னு வேறு பேர் உண்டு. இதுக்கு மிளகுக்கு முன்னாடியே காரத்திற்கு பயன்படுத்துனது இந்த திப்பிலி. இந்த திப்பிலிக்கு மிளகை விட அதிகமான காரமும் லேசாக ஒரு நமைச்சலோடு கூடிய ஒரு தன்மையும் இருக்கும். இதை வாயில போட்டால் காரம் மட்டும் இருக்காது, அதோட ஒரு விறுவிறுப்பும் சேர்ந்துருக்கும். மிளகை விட பல மடங்கு வேகமானது இந்த திப்பிலி. இந்த திப்பிலியை இப்படி ஒரு தட்டில் நம்ம பரப்பி வச்சுக்கிறோம். இந்த திப்பிலி முழு திப்பிலியும் பயன்படுத்தலாம். இதை ஆக்சுவலி என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வல்லாரை சாறு ஊற்றி வெயிலில் காய வைக்க போகிறோம். சீக்கிரமாக காயணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி திப்பிலியை உடைச்சி இந்த அரிசி பகுதியை மட்டும் எடுத்துக்கலாம். நடுவில் இருக்க தண்டை விட்டுட்டு இந்த திப்பிலி அரிசியை மட்டும் இப்படி எடுத்துக்கலாம். இப்படி முழுமையாகவும் பயன்படுத்திக்கலாம். நம்ம இருக்கிறது நல்ல வெயில் இருக்க பகுதி அப்படின்றதுனால ஒரே நாளே காஞ்சிரும். இந்த மாதிரி தட்டில் தூவிட்டு இதோட வல்லாரைக்கீரையோட சாறு எடுத்து வச்சுருக்கோம். இந்த சாறை இதோட சேர்க்க போகிறோம். வல்லாரைக்கீரை சாறை இதில் சேர்த்து இதை லேசாக இந்த மாதிரியா விரவி விட்டோன்னா ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா ஊறிடும். ஊறினதை அப்படியே எடுத்து வெயிலில் வைக்க போகிறோம். வெயிலில் வச்சு திரும்ப எடுத்துறோம். நல்லா காஞ்சோடனே திரும்ப எடுத்துட்டு திரும்பவும் இதே திப்பிலியை வல்லாரை சாறில் ஊற்றி இதே மாதிரி 7 முறை இந்த வல்லாரை சாறில் திப்பிலியை போட்டு எடுத்து காய வச்சு 7வது முறை நல்லா காஞ்ச உடனே அந்த திப்பிலியை நல்ல சூரண பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ திப்பிலி இந்த வல்லாரை சாறில் நல்லா ஊற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை அப்படியே கொண்டு போய் நம்ம வெயிலில் வைக்க போகிறோம். இதே மாதிரி 7 முறை இந்த திப்பிலியை வல்லாரை சாறில் ஊற வச்சு காய வச்சு எடுத்து 7 முறை இதை ப்ராசஸ் பண்ணிடுறோம். இதை சித்த மருத்துவத்தில் இது பேர் பாவனை அப்படின்னு பேர். அப்போ பாவனை பண்ண திப்பிலி இருக்குது. பாவனை பண்ண திப்பிலியை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டோம். இந்த பவுடர் 1 ஸ்பூன் அளவுக்கு காலை இரவு 2 வேளை, சின்ன ஸ்பூனாக இருந்தால் குழந்தைகள் எல்லாருமே 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். குழந்தைகளுக்கு மேஜராக வரக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா சளி சம்பந்தமான பிரச்சனை தான் அதிகம் இருக்கும். இந்த திப்பிலிக்கு கோழை அகற்றி அப்படின்ற பேர் இருக்குது.
இந்த திப்பிலி பிராங்கோ டைலேட்டர், அதாவது இயல்புலையே இப்போ பிராங்கோ டைலேட்டர்ஸ் வந்து எதுக்கு எடுத்துப்பாங்க அப்படின்னா, சளி இருக்கு வெளியே வரலை அப்படின்னா பிராங்கோ டைலேட்டர்ஸ் எடுத்துப்பாங்க. இந்த திப்பிலியோட சூரணம் பொடி வந்து இயல்புலையே நம்ம லங்ஸில் உள்ள இந்த குழாய்கள் எல்லாத்தையும் விரிவடைய வச்சு உள்ள இருக்க சளியை வெளியேற்றக்கூடிய தன்மை உடையது. அது மாதிரி மந்தமான குழந்தைகள் சொல்லுவாங்க, கொஞ்சம் டல்லாக இருப்பாங்க, படிப்பில் கொஞ்சம் சோர்வாக இருப்பாங்க, ரொம்ப ஒரு வேகம் சுறுசுறுப்பு இருக்காது. இந்த மாதிரியான குழந்தைகளுக்கு இந்த திப்பிலி பொடி அருமையாக பயனளிக்கும். ஏன்னா இந்த திப்பிலி சுறுசுறுப்பு அளிக்கக்கூடியது, நம்ம ஹார்மோன்ஸ் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய தன்மை உடையது. இதை நம்ம கிட்டத்தட்ட 7 முறை வந்து வல்லாரை சாறில் ஊற வச்சு காய வச்சு எடுத்திருக்கோம். இந்த வல்லாரை ஞாபக சக்திக்கு இதை மாதிரி ஒரு சிறப்பான மூலிகை வந்து எதுவுமே கிடையாது. அருமையான ஞாபக சக்தி கொடுக்கக்கூடியது, நமக்கு ஓரளவுக்கு உடல்ல வந்து குளிர்ச்சி தன்மை தரக்கூடியது. இது குழந்தைகளுக்கு மட்டும் இல்லாமல் பெரியோர்கள், அதாவது ஞாபக சக்தி குறைபாடாக ஆரம்பிக்கும். ஒரு வயது வந்து 70 தாண்டின உடனே அவங்களுக்கு வந்து நினைவாற்றல் குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி சளி கபம் அந்த பீரியடே பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, வாத காலம் பித்த காலம் கபகாலம் 3ஆக பிரிக்கிறாங்க. அவங்களோட ஆரம்ப காலகட்டம் வந்து வாத காலமாகவும், நம்மளோட மிட் ஏஜ் அப்படின்ற நடுவயது காலம் வந்து பித்த காலம், கடைசியில் உள்ள எண்டில் உள்ள காலம் வந்து கப காலம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இந்த கப காலத்திற்கு, அதாவது சளி அதிகம் இருக்கும், ஞாபக சக்தி குறைபாடு இருக்கும், இந்த மாதிரியான 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் இந்த பொடியை டெய்லியே தாராளமாக எடுத்துக்கலாம். மறதியை நீக்கி ஞாபக சக்தியை கொடுக்கக்கூடிய, சளியை சரி பண்ணக்கூடிய இந்த திப்பிலி பாவனை, அதாவது திப்பிலி வல்லாரை ஊறல் பொடி எப்படி செய்யறது அப்படின்றத பார்த்தோம். அடுத்த நிகழ்ச்சியில் வேறு ஒரு மருத்துவ குறிப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.